வணக்கம் மக்களே. கருப்பு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனாக ரிலீஸ் ஆன படம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா 100% பூர்த்தி பண்ணியிருக்குது. எல்லாருமே ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுற பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான படம்னா அது கருப்பு தான். என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கருப்புடைய ஒரு ஓரல் ஸ்டோரி சொல்லணுன்னா பேட்மேன் அண்ட் ஜோக்கர் இவங்க ரெண்டு பேர்த்த பற்றியுமே நமக்கு தெரியும். அதாவது பேட்மேன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கௌதம் சிட்டியில் என்னென்ன தப்புலாம் நடக்குதோ அதான் தட்டி கேட்பார். அந்த மாதிரி கருப்பு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டெரிட்டரி, அதாவது அவருடைய எல்லைக்குள்ளே என்னென்ன தப்பு நடக்குதோ சட்ட ரீதியாக யாருக்கும் நீதி கிடைக்கலையோ அவங்களுக்கு அந்த தட்டி கேட்டு அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்குற பொறுப்பு கருப்பு பார்த்துக்குவார். இப்போ அப்படியே நீங்கள் வந்து நம்ம ஆர்ஜேபி அவருடைய சைடு பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஜோக்கர் பிளே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. எப்படின்னா ஜோக்கருக்கு எப்படியுமே பார்த்தீங்கன்னா நான் தான் ப்ரைம் ஜோக்கர், மற்றவங்க எல்லாருமே எனக்கு கீழே தான். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கருக்கு வந்து தன்னை எதிர்க்கிறவங்கள தனக்கு பிடிக்கும், தனக்கு ஈக்குவலாக, புரியுதா? அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுபட்டாலும் ஆர்ஜேபியோடைய ஆக்டிங்கும் சரி அவருடைய டைலாக்கும் சரி எல்லாமே ஜோக்கர் மாதிரி தான். ஏன்னா அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், இது என் கோர்ட்டு, என் இடம், இது நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் கௌதம் சிட்டியில் ஜோக்கரும், கௌதம் சிட்டி என்னது, மற்றவங்க எல்லோரும் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஜோக்கரும் இருப்பார். அதே ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணது தான் நம்ம ஆர்ஜேபியோடைய ஆக்டிங் லெவல். என் இடம், என் கோட், கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. சூப்பராக நடிச்சிருக்காங்க. சூர்யாவும் சரி ஆர்ஜேவும் சரி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி போட்டு சண்டை போட்டு நடிச்சிருக்காங்க. கிராஃபிக்ஸும் சரி ஆக்ஷனும் சரி பங்கமாக பண்ணியிருக்காங்க. அதாவது எப்போவுமே சண்டையை இப்போ சண்டை மட்டுமே பார்த்துட்டு இருந்த நமக்கு இந்த இடத்துல மட்டுமே சண்டை வச்சா ஆடியன்ஸுக்கு ஹைப் கிரியேட் ஆகும் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணி இதை ஆர்ஜேபி டிசைன் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிடுவார், ஸ்டார்டிங்கில் இவர் கருப்பு சாமி தான் வந்திருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுவார். அவர் அதுக்கு முன்னாடியே, இது ஸ்பாய்லர் கிடையாது, ஏன்னா இதுக்கு முன்னாடியே இவங்க இந்த டீம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க கருப்பு சாமி தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ இதை நாமும் சொல்லலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பார்க்குற மாதிரியானதான் கேட்டிங்கன்னா ஆமாம், இது எல்லாருமே பார்க்குற மாதிரியான படங்கள் தான். ஆக்ஷனாகவும் இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஸ்டோரியாகவும் இருக்கட்டும், எல்லாருடைய ஆக்டிங்காகவும் இருக்கட்டும், எல்லாமே பீக் லெவலில் இருக்கும். வெல்கம். தாராளமாக எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் தான். அது இல்லாமல் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கருப்பு படம் ஆர்ஜேபி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ஹெச்டி பிரிண்டில் நம்ம ஓடிடியில் ரிலீஸ் ஆகட்டும். ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா இது கருப்பு எல்லைக்குள்ளே தான் பவர் இருக்கும், திடீர்னு பார்த்தா வேறு எல்லைக்குள்ளே போனாலும் பவர் வந்துருக்குது அப்படின்னு இருக்கும். படத்தில் அதுக்கான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் தெளிவான விளக்கம் வந்து எல்லாத்துக்கும் டப்புன்னு புரிகிற மாதிரியான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு டைலாக்ல மட்டும் சொல்லிவிட்டு திடீர்னு கிளைமேக்ஸில் மாற்றிருப்பாங்க. ஸோ அதில் சின்ன பேர் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகட்டும், என்னென்ன டவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக கிளியரிட்டிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலும் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய கிரிஞ்சப்பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, டாட்டா, பாய் பாய்.